யாரோ உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, உடனே நீ அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டேன்னா விட்டு கொடுக்க தயாரில்லை, காலி. ஒருத்தன் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறான், அவன் ரொம்ப நல்லவன்டா, அவன் வேற லெவல்றான்னு சொல்லி நீ அவன் கூட போய் சாராயம் காசுறது, செயின் அறுக்கிறது, இதெல்லாம் நீ பண்ணனா என்ன ஆகும்? காலி. ஸோ உன்னை கெடுக்கிறதுக்காக ஒருத்தன் பாராட்டுறான்றதை நீ புரிஞ்சுக்கோ, உன்னை காலி பண்றதுக்காக பாராட்டுறதை புரிஞ்சுக்கோ. இந்த பாராட்டு எது, அந்த பாராட்டு எது நீ தெரிஞ்சுக்கணும். சில பேர் நியாயமா பாராட்டுவாங்க, தலையில எடுத்துக்காத. வாழ்க்கை வாழ்றதுக்கான தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க நம்மளை பாராட்டுற மனுஷனை விட அந்த பாராட்டுற விஷயம் நமக்கு தகுமான்றதை பாரு. இப்போ ஒருத்தன் சொல்றான், நீ ஹீரோடான்றான், ஹீரோ மெட்டீரியல்றான்றான். நீ ஒழுங்கா படிச்சுட்டு இருக்க, காலேஜில் விஸ்காமில் ஏதோ ஒரு டைரக்டர் ஆகணும், காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. ஒருத்தன் சொல்றான், நீ ஹீரோ மெட்டீரியல்ரா மாமான்றான். உடனே கோடம்பகத்து கிளம்பிட்டு என்ன ஆகும்? உனக்கு எதை தொடர்ந்து செய்ய முடியும்ன்றது பாரு. ஒரு நாளைக்கு எலி போய் புலி வேஷம் போட்டுடலாம், நான் புலின்னு என்ன பண்ணிடலாம், ஒரு நாளைக்கு போட்டுடலாம். தினமும் அதால புலியா இருக்க முடியுமா? புலி எப்பவுமே புலி தான், அது வேஷம் போடுற புலி இல்லை, ஒரிஜினலாவே அது புலி.